வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இகன் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஊருக்கு போகும்போது நம்மளுக்கு முதல்ல தோன்றது ட்ரெஸ்ஸஸ், எந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி சில விஷயங்களை நம்ம மறந்துடுவோம். ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது நம்ம எந்த மாதிரி பொருட்களை எடுத்து வைக்கலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 2 வயசு குழந்தைய நான் ஊருக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். அதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். முதல்ல ட்ரெஸ்ஸஸ், இது எல்லாருமே எடுத்து வைக்கிறது தான். இப்போ குளிர் டைம்னால 2 ஸ்வெட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். அப்புறம் குழந்தை யூஸ் பண்ணுற சோப்பு. நம்ம அங்கே போய் இந்த பிராண்ட் கிடைக்கலன்னு வேறு சோப்பு யூஸ் பண்ணுவோம். அதுவே குழந்தைங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வந்துடும். அதை நம்ம வர விடாமல் பார்த்துக்கிறணும். அதனால் சோப்பு எடுத்து வச்சுக்கிறணும். க்ரீம், ஃபேஸ் க்ரீம், இது பேபிக்குள்ள ஃபேஸ் க்ரீம். இப்போ பேபியோட ஷாம்பு. அப்புறம் முக்கியமாக பார்க்க போகிறது பேபியோட ப்ரஷ்ஷு, அவங்களோட பேஸ்ட்டு. நம்ம எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதை தான் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா திடீர்னு குழந்தைங்களுக்கு மாற்றும் போது செட் ஆகாது. அதனால் குழந்தையோட ப்ரஷ்ஷு, பேஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்புறம் பால் டப்பா, தண்ணி குடிக்கிறதுக்காக 2 எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். பால் டப்பா மட்டும் இல்லாமல் க்ளீன் பண்ண லிக்யூடு, இது மாமஸ் பேபின்னு லிக்யூடு. இது நம்ம அங்கே பாத்திரம் விளக்க சோப்பு வச்சோ ஏதோ லிக்யூடு வச்சோ நம்ம ஃபீடிங் பாட்டிலை நம்ம க்ளீன் பண்ண முடியாது. நம்ம இங்கே இதே பிராண்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதே யூஸ் பண்ணலாம். மறக்காமல் இதையும் எடுத்து வச்சுக்கிறணும். அப்புறம் குழந்தையோட பவுடர், நம்ம வேறு எந்த பவுடரும் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பெரிய பாட்டில் தூக்கிட்டு போக முடியலன்னா இந்த மாதிரி டப்பாவில் போட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நீங்கள் போகிற நாட்களை பொறுத்து நான் இது ஒரு 3 or 4 டேஸ்க்கு தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் குழந்தையோட டயப்பர், இது நான் எல்லா டைம்லையும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ட்ராவல்ஸ், எங்கேயாவது வெளில ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகிற டைமில் தான் மஸ்ட் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறது. எல்லா டைம்லையும் நான் குழந்தைக்கு நான் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் தேவைப்பட்டால் மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். அதனால் பேம்பஸும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ரொம்ப முக்கியமானது, நம்ம மறந்துட்டு போயிடுவோம். நம்மளுக்கு தோன்றதெல்லாம் ட்ரெஸ் எடுத்து வைக்கணும், வேறு பொருட்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். முக்கியமான பொருள் டெம்பரேச்சர் செக் பண்ணுறது குழந்தைக்கு. இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எப்போதுமே மெடிசன் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதில் வச்சுக்கோங்க. குழந்தையோட மெடிசன் ஐட்டம்ஸ்லாம் டெம்பரேச்சர் எடுத்து வச்சுருக்கேன். பேராசெட்டமல், இது காய்ச்சலுக்காக இது நான் எடுத்துகிட்டு போகிறேன். இது ஓப்பன் பண்ணலை இருந்தால் 1 week 10 daysக்குள்ளே யூஸ் பண்ணிடணும்னு டாக்டர் சொல்கிறாங்க. என்றைக்குமே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு மீதி இருக்கிற எந்த ஒரு சிறப்புமே குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது 15 daysக்குள்ளே யூஸ் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. அதனால் அது ஓப்பன் பண்ணலை. நான் பேராசெட்டமல் எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் போகிற டேஸ் பொறுத்து, நீங்கள் சப்போஸ் ஒரு 10 நாள் போய் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக குழந்தையோட மெடிக்கல் ஃபைல் எடுத்துகிட்டு போங்க. ஹாஸ்பிட்டலோட ஃபைலு அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் குழந்தையோட பால் டப்பா நிப்பிள், ஏன்னா கொஞ்சம் பல்லு முளைச்சிருச்சு, அதனால் கடிச்சு வச்சிடுறாங்க. அதனால் போய் அங்கே எமர்ஜென்சிக்கு வாங்க முடியாதுங்கிற காரணத்தினால நான் குழந்தையோட நிப்பிள் எடுத்துகிட்டு போகிறேன். வைப்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். இது எமர்ஜென்சிக்காக தான். முக்கால்வாசி குழந்தைங்க டாய்லெட் போயிட்டாங்கன்னா கழுவி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எமர்ஜென்சிக்காக வச்சுக்கோங்க. வைப்ஸ், பேபி வைப்ஸ். அப்புறம் குழந்தையோட சத்து மாவு, இது நம்ம போகிற இடத்துலாம் குழந்தைக்கு நம்ம நல்ல ஃபுட்டுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியாது. அதனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நம்ம தேவைங்கிறப்போ நம்ம சத்து மாவு போட்டு கிண்டி கொடுத்துக்கலாம். அதுக்காக தான். அப்புறம் நாட்டு சர்க்கரையும் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த பவுல், இது கவு போட்ட பவுல். இந்த குழந்தையில என் பையன் ஸ்நாக்ஸ் கொடுத்தா தான் சாப்பிடுவார். அதனால் இந்த பவுலை எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் குழந்தை எந்த மாதிரி இதில் சாப்பிடுவாங்களோ அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க.
புது இடத்துக்கு போகிறப்போ குழந்தைங்களுக்கு தெரியாது, சீக்கிரமாக அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்களோட சில மெமரியான விஷயங்களை நம்ம கொண்டு போனோம்னா சீக்கிரமாக அந்த அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க. அதனால் இந்த பவுல் நான் முக்கியமாக எடுத்துகிட்டு போகிறேன். இதில் ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவார், வேறு எதுலேயும் கொடுத்தா சாப்பிட மாட்டார். இதில் உள்ள கவ் இது பார்த்துக்கிட்டே சாப்பிடுவார். ரொம்ப நல்ல பவுல். அப்புறம் க்ரீம். இது சப்போஸ் இன்ஜுரி ஏதோ ஆயிடுச்சுன்னா, இது நான் வேறு பாட்டிலில் இருந்தது கொட்டுனால இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடும் போது கீழே விழுந்துட்டாங்க, அந்த மாதிரி லேசாக இன்ஜுரி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்காக போடுற இந்த க்ரீம் எடுத்துகிட்டு போகிறேன். இது கண்டிப்பாக வெளியூர் போகிறப்ப தேவைப்படும். அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க குழந்தைங்க, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் இன்னொரு நிப்பிள் கூட எடுத்துகிட்டு போகிறேன். நான் எக்ஸ்ட்ரா நான் வச்சுக்க எப்போவுமே நிப்பிள் நான் நிறைய ஸ்டாக் வச்சுருப்பேன். நான் 2 நாளைக்கு ஒரு நிப்பிள் கடிச்சு போட்டுகிட்டே இருப்பார், அதுக்காக தான் நிப்பிள் எடுத்துக்கிறேன். அப்புறம் நட்ஸு. இந்த நட்ஸு இது பவுட்ரு பண்ணணும், நான் இன்னும் பண்ணலை, இனிமேல் தான் பண்ணணும். உங்களுக்கு ஒரு டைம் காட்டிடுறேன். இதில் பிஸ்தா, வால்நட், அப்புறம் பாதாம், முந்திரி எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சு ஒரு டப்பாவில் போட்டு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போயிருங்க. 2 ஸ்பூன் போட்டு சப்போஸ் பிஸ்கட்டில் கூட கலந்து ஊட்டிடலாம். ஏன்னா நம்ம போகிற இடத்துல ஃபுட் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டலில் வெளியில் வாங்கி கொடுக்குறத நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ஏதோ ஒன்று நம்ம கொஞ்சமாவது ஹெல்த்தியாக கொடுத்தங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும், நம்மளோட சந்தோஷமும் இருக்கும். அதனால் இதை நான் ரோஸ்ட் பண்ணிவிட்டு, ட்ரை ரோஸ்ட்டு எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் எடுத்து கொண்டு போக போகிறேன். பவுட்ரு நல்லா பவுடர் பண்ணிடணும், எடுத்து கொண்டு போக போகிறேன். இதோட முந்திரி பாதாம் சேர்த்துக்கணும். இதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம் ஃப்ளாஸ்க்கு. நம்ம எல்லா நேரங்களையும் தண்ணி போகிற இடத்துல சூடு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. தண்ணி சூடு பண்ணிவிட்டு இல்லை ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சிட்டோம்னா குழந்தைக்கு தேவைங்கிறப்போ நம்ம ஊற்றி கொடுத்துக்கிடலாம். அதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் நான். அப்புறம் குழந்தைங்க போகிற இடத்த சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. இது புதுசாக வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏதோ ஒன்று இருக்கும். இப்போ என் பையன் எழுந்திரிச்சதுமே இந்த கார், இந்த குட்டி கார், அப்புறம் இந்த குட்டி பஸ், இதை காலையில் எழுந்திரிச்சதுமே ஒரு 5 நிமிஷம் விளையாண்டு தான் எழுந்திருப்பார். ரொம்ப அழகாக இருக்குது. இது நிறைய டைம் தூக்கி போட்டுக்கான உடையவே இல்லை, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இது எழுந்திரிச்சதுமே இது ஒரு 5 நிமிஷம் விளையாண்டு தான் பெட்டை விட்டு எழுந்திருக்குது. அதனால் இந்த விஷயம் நம்ம கண்டிப்பாக குழந்தைங்க எந்த மாதிரி விஷயங்களை பிடிச்சி விளையாடுறாங்களோ அதையும் நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அங்கே நம்ம பேரண்ட்ஸ் வெளியூர் போனால் நம்மளுக்குன்னு பேச நிறைய ஆட்கள் இருப்பாங்க. சீக்கிரமாக அவங்க யாரு கூடயும் சேர மாட்டாங்க. அதுக்காக அவங்களுக்குள்ள விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். அந்த பஸ், இந்த குட்டி கார் எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் இந்த எலிபேண்ட், இது கண்டிப்பாக வேணும். காலையில் எழுந்திரிச்சதுமே இது கூட முட்டி விளையாண்டுட்ருப்பார். அப்புறம் இந்த லைன், இது 2 நான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் இந்த பிளாக் கலர் கார், இது அவரோட ஃபேவரட் கார். இதை வச்சு இது கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 8 மாதம் ஆகுது. இன்னும் உடையவும் இல்லை, என்ன அடிபட்டாலும் தாங்குது. அதனால் அந்த அவரோட ஃபேவரட் கார் நைட்டு தூங்கும்போது பெட்ஷீட்குள்ளே வச்சுட்டு தான் தூங்குவார். அவர் தூங்குனதுமே நாங்கள் எடுத்து வச்சுருவோம். காலையில் எழுந்திரிக்கும் போது மறுபடியும் பெட்ஷீட்குள்ளே நாங்கள் வச்சுருவோம். அதனால் இந்த கார் முக்கியமாக வேணும். எங்கே போனாலும் வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் கூட இந்த காரோடு தான் வெளியில் வருவார். இந்த கார் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பொருட்களை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பேக் பண்ணுறோமோ இல்லையோ, குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போகிற இடத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறணும். அதுக்காக நான் அந்த கார் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்நாக்ஸ், நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்களோ அதை ஒரு பவுலில் போட்டு இது பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஹோம்மேடாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஈவினிங் எப்போவுமே என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்களோ அதையும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. கூடையும் வாழைப்பழம் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம சப்போஸ் எதாவது ஃபுட்டு கொடுக்க முடியல அப்படின்னா அந்த நட்ஸ் பவுடர் போட்டு எதாவது பிஸ்கட் இந்த மாதிரி ஊட்டி விட்டுட்டு ஒரு செவ்வாழை இல்லாட்டி ஏதோ ஒரு பழம், பூம்பழம் இந்த மாதிரி பழம் ஊட்டி விட்டிங்கன்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும்.
அதுக்காக ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தையோட டவல். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டவலுமே குழந்தைக்கு யூஸ் பண்ண மாட்டோம், வேறு யாரும் யூஸ் பண்ணுறதையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த டவல் ரொம்ப முக்கியமானது. டவல் எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் இந்த கேப் டவல், இது எனக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். தலையில் போட்டு தூங்கிட்டாங்கன்னா அப்படியே போட்டு தூக்கிட்டு வர்றதுக்கு அந்த கேப் டவல், இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் கெட்டில், இது வந்து நீங்கள் போகிற இடத்த பொறுத்து. இந்த கெட்டில் வந்து இப்போ நீங்கள் சப்போஸ் ஹோட்டல் போகிறீங்க அப்படின்னா இந்த கெட்டில் எடுத்துகிட்டு போகலாம், சுடு தண்ணி வைக்கிறதுக்கு. சில ஹோட்டலில் கெட்டில் வச்சுருப்பாங்க. இப்போ இது எனக்கு தேவைப்படாது, அதனால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஸ்பூன். சில விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த விஷயத்துலேயே அடாப்ட் ஆயிடுவாங்க. அதனால் வந்து ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நான். இந்த ஸ்பூனில் தான் இது ஊட்டி விட்டாலும் சாப்பிடுவார். இந்த ஸ்பூனும் பவுலும் ரொம்ப முக்கியமானது. போகிற இடத்துல குழந்தைய ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்க. நம்ம கண்ணு முன்னாலே என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, நம்ம என்ன வேலையாக இருந்தாலும் அவங்கள வந்துட்டு ஒரு சைடு நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். குழந்தைய ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் பார்த்துக்குறோன்னு. ஒரு அம்மாவால் மீறி வேறு யாராலையும் பார்த்துக்க முடியாது. அதை நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். போகிற இடத்துல நீங்கள் குழந்தை என்ன உங்களோட வேலை ஒரு சைடு இருந்தாலும் குழந்தை என்ன பண்ணுறாங்கன்னு அதை நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். குழந்தைக்கு இங்கே நம்ம ஒரு என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி போகிற இடத்துலையும் அந்தளவுக்கு டைம் ஒதுக்கிக்கோங்க. ஏன்னா அவங்க கண்டிப்பாக அதை எதிர்பார்ப்பாங்க. இப்போ என்னோடய பையன் காலையில் எழுந்துச்சுமே ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஜூஸ், அந்த மாதிரிலாம் அவங்க அதில் செட் ஆகிடுவாங்க. நம்ம டைமுக்கு அவங்கள வந்து ஒத்துழைக்கிற மாதிரி பார்த்துக்கக்கூடாது. நம்ம தான் அவங்க டைமுக்கு செட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறணும். அதனால் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு நல்ல இது கெட்டதுன்னு சொன்னால் சீக்கிரமாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து குட் டச் பேட் டச்சுன்னு சொல்லித்தரதை விட நம்ம டோன்ட் டச்சுன்னு சொல்லி கொடுப்போம். அதான் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் அதான் ரொம்ப நல்லது. குழந்தைங்கள நம்ம கவனமாக பார்த்துப்போம். நம்மளை மீறி வேறு யாராலையும் குழந்தைய பார்த்துக்க முடியாது. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம ஒரு அம்மாவாக ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.